ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு முத்தமிழ் வணக்கம். சென்ற வீடியோவில் ராஜராஜ சோழனுக்கு எத்தனை மனைகள் என்பதை நாம் கொண்டோம். சரி, இந்த வீடியோவில் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜேஸ்வரம் என்றும் அதை சொல்வார்கள். அந்த கோயிலில் 1000 வருடங்களுக்கு முன்பே ஓவியங்கள் வரையப்பட்டது. அந்த ஓவியங்கள் எவ்வாறு வரையப்பட்டது, அதில் வண்ணங்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் அக்காலத்திலேயே என்பதையும், அந்த ஓவியங்கள் தமிழனுடைய வாழ்வையும் தமிழ் மொழியின் சிறப்பையும் எவ்வாறு விவரிக்கிறது என்பது இன்றைய தொல்பொருள் ஆராய்ச்சி இலாக்கா அதிகாரிகள் கூட ஆச்சரியப்பட்டு போகிறார்கள், அதிசயப்பட்டு போகிறார்கள். சரி, நாம் விஷயத்திற்கு வருவோம். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஜோவா ரூப் ரெய்ஸ் என்பவர் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலில் பல்லவர்களால் வரையப்பட்ட அந்த ஓவியங்களை 1925களில் அது வெளியுலகத்துக்கு கொண்டு வந்து உலகம் முழுவதும் அது பெரும் புகழ் பெற்றது. அதை உடனே கிபி 1931 அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வேலை செய்த எஸ்கே கோவிந்தசாமி சோழர் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலில் அதே மாதிரி ஓவியம் இருப்பதாகவும், அந்த ஓவியங்களை வெளியுலகத்திற்கு எப்படி நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை செய்தார். அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே அதற்குரிய பர்மிஷனை அவர் வாங்கி கொண்டு எண்ணெய் விளக்கை ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு சிதம்பரத்திலிருந்து தஞ்சாவூருக்கு கிபி 1931 வந்தார். சில மாணவர்களையும் அவர் கையோடு கூட்டி வந்தார். வரும்போது அந்த கோயிலில் புதார் மண்டி கிடந்தது. பிற்காலத்தில் 1947 நாடு சுதந்திரம் அடைந்த உடனே தான் தொல்பொருள் ஆராய்ச்சி இலாக்கா என்று ஒன்றை இந்திய அரசு ஏற்படுத்தி அந்த மரம் செடி கொடிகளை எல்லாம் அப்புறப்படுத்தியது வேறு விஷயம். சரியா, நாம் இப்பொழுது இருப்பது 1931. 1931 அந்த கோயிலுக்கு வரும்போது அங்கே புதார்கள் மொண்டி கிடந்தது. அது மட்டுமல்ல, எலிகள், பாம்புகள், பூனைகள், இந்த மாதிரி சில ஊர்வன நடப்படும் இருந்தது. அதையும் மீறி அவர் தன்னுடைய மாணவர்களை அழைத்து கொண்டு சாந்தாரா என்று சொல்ல கருவூலத்தை சுற்றி, அதாவது கருவறை சுற்றி மேல் அறையில் சாந்தாரா என்னும் இருட்டு பகுதிக்கு அங்கு சென்றார். செல்லும் வழியிலே விபச்சாரிகளுடைய கைகாரியங்கள் அங்கு நடைபெற்றது. சில பேர் மது அருந்தி கொண்டிருந்தார்கள். பல பேர் அந்த கோயிலில் சாராயம் விற்பனையும் செய்து கொண்டிருந்தார்கள். சமூக விரோதிகளின் கூடாரமாகவே யாரும் கவனிப்பற்ற அனாதையான நிலையிலேயே பேரரசர் ராஜராஜ சோழன் தமிழனுக்காக கட்டப்பட்ட அந்த கோயிலில் அன்றைய நிலை அப்படித்தான் இருந்தது. சரி, வந்திருந்த மாணவர்களுக்கும் பேராசிரியர் கோவிந்தசாமிக்கும் எஸ்கே கோவிந்தசாமிக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. கோயிலின் நிலையை கண்டு வருத்தப்பட்டார்கள். கோயிலின் கருவறை சுற்றியுள்ள சாந்தாரா என்னும் இடத்தை சுற்றி போனால் அங்கு வவ்வால்கள் சுமார் 1000 வருடங்களாக கவனிப்பாரற்று கிடந்த அந்த கோயிலில் வவ்வால்கள் எச்சம் போட்டு ஒரு சாந்தாராவை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிலேயே 1000 வருடங்களாக எச்சத்தை உண்டு பண்ணி ஒரு சுவராகவே அது காட்சியளித்தது. அந்த சுவர் கருப்பு நிறமாக இருந்தது. ஒரே துர்நாற்றம். அதை இடித்து ஓரமாக சென்றால்தான் அந்த ஓவியங்களை அவர் காண முடியும் என்ற சூழ்நிலை. இப்பொழுது சமூக விரோதிகளின் ஆதிக்கம், அதை ஏன் நீங்கள் எடுக்கிறீர்கள், அதையே நகர்த்துகிறீர்கள் என்று சீட்டு விளையாடுபவர்களும் சாராயம் விற்பவர்களும் அங்கே விபச்சாரிகளும் அவரிடம் சண்டை போட்டார்கள். அந்த சண்டையெல்லாம் சமாளித்து கொண்டு மெதுவாக அதை இடித்தாலும் கெட்டித்தன்மை அதிகமாக இருந்ததால் அந்த எச்சங்கள் சோர் போல காட்சியளித்தார். கிட்டத்தட்ட 6 அடி உயரம் சோர் போல காட்சியளித்ததால் அவர் அந்த நிலைப்பாடுகளை உடைத்தெறிந்துவிட்டு உள்ளே செல்லவில்லை, சென்று பார்க்க முடியவில்லை. காரணம், இருட்டு வேற, இருண்ட அறையது.
இருட்டு வேற சூழ்ந்திருந்தது. பகல் நேரத்திலே கும்மி இருட்டு. அதனால தானே இந்த சமூக விரோதிகள் எல்லாம் அந்த இடத்திலே அந்த தொழிலை செய்ய முடியும். அந்த இருட்டை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். இவர் கொண்டு போனதோ எண்ணெய் விளக்கு. அதை விளக்கேற்றி பார்த்தாலும் தெளிவாக படங்கள் இருக்குமிடம் தெரியவில்லை. இப்பொழுது வௌவால்களின் சத்தமும், வௌவால்களின் ஆட்டமும், அங்கு ஆயிரக்கணக்கான வௌவால்கள் பறந்து கொண்டிருப்பதையும் அவருக்கு மிகவும் தொல்லையாகவே பட்டது. சரி, இப்பொழுது நாம் வந்த நேரம் சரியில்லை, காலம் கனியட்டும் என்று சோர்ந்த முகத்துடன் தளர்ந்த எண்ணங்களோடு எஸ்.கே. கோவிந்தசாமி பேராசிரியர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை நோக்கி சிதம்பரத்திற்கு தன் மாணவர்களுடன் திரும்பி வந்தார். படுக்கையிலும் அவர் தூங்கும்போதும் அவர் ராஜராஜ சோழனால் வரையப்பட்ட ஓவியம் இருப்பதாகவும், அதை வெளியுலகத்திற்கு எப்படியும் கொண்டு வந்து பெரும் புகழை அடைந்து விட வேண்டும், குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலே அதை கொண்டு வந்தால் என்னுடைய பெயரும் செயலும் தமிழர்கள் மத்தியில் எடுபடும் என்று, பேசப்படும் என்று அவர் கங்கணம் கட்டிக்கொண்டு உறங்கவே இல்லை. இதையே சிந்தனையாக இருந்தார். இங்கிருந்தோ அவருக்கு ஒரு பெட்ரூமாஸ் லைட் ஒன்று அக்காலத்தில் அவர் கிடைத்தது. அது இம்போர்ட்டடு. அந்த காலத்திலேயே அது சென்னையிலிருந்து வரவழைத்து அந்த பெட்ரூமாஸ் லைட்டை, அதாவது கேஸிங் லைட், கேஸ் உருவாக்கப்பட்ட காலகட்டம் அது. கேஸிங் லைட்டை, கேஸ் மூலயமா எரியும் லைட்டை எடுத்துக்கொண்டு இவர் மட்டும் தனியாக சென்றார். இப்பொழுதும் அதே சூழ்நிலை தான் இருந்தது. புதர்கள் மண்டி கிடந்தது. எலிகள், பூனைகள், பாம்புகள், விபச்சாரங்கள், சாராயம் காசுவது, அடிதடி என்று அந்த கோயில் தீவிரர்களுக்காக பயன்படும் காலகட்டமாக அது இருந்தது. போனார். சென்று அந்த சாந்தாரா நாள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே சென்று பார்த்தார். என்ன அதிசயம்! ஓரமாக அந்த வௌவால்கள் போட்ட எச்சம் கீழே விழுந்து கிடந்தது. சாதாரணமாக அவர் தனி மனிதனாக உள்ளே சென்றார். உள்ளே சென்றவர் அந்த விளக்கை ஏற்றினார். விளக்கை ஏற்றிய உடனே ஒளி பிரகாசமாக தென்பட்டது. தென்பட்ட உடனே ஓவியங்கள் சுமார் 9 அடி உயரம், ஒரு 10 அடி அகலம் கொண்டதாக தமிழனின் வாழ்வையை சிறக்கும் வகையில் அந்த ஓவியங்கள் இடம்பெற்றிருந்ததை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஓவியம் தெளிவாக இல்லை. 1000 வருடம் ஆகி போட்டிருந்தது. பழமை தட்டி இருந்தது, கிழமை தட்டி இருந்தது. அது ஓரமாக என்ன செய்வது என்று புரியாமல் அந்த ஓவியத்தின் ஓரமாக கை வைத்தார். கிழட்டுத்தன்மை தட்டி போயிருந்த அந்த ஓவியங்கள் மளமள என்று அப்படியே சரிந்து கீழே விழுந்தது. கீழே விழுந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். அதற்கு பின்பு அவர் சந்தோஷப்பட்டார். அதிர்ச்சிக்கு காரணம் ஓவியங்கள் கீழே விழுந்தது. அது ராஜராஜ சோழனால் வரையப்பட்ட ஓவியங்கள் அல்ல, பிற்காலத்தில் நாய்க்க மன்னர்களால் வரையப்பட்ட ஓவியங்கள் என்றும், இப்பொழுது அந்த கிழட்டுத்தன்மையோடு கீழே விழுந்த ஓவியங்களுக்கு பின்புறம் அழகான ஓவியங்களாக தென்பட்டது. அதுவும் 1000 வருடம் ஆகி போனதனால் சரியாக ஓவியங்கள் தெரியவில்லை. அந்த ஓவியம்தான் ராஜராஜ சோழன் காலத்து ஓவியம் என்று அவர் கண்டுகொண்டார். இதை அறிந்த அன்றைய தொல்பொருள் பிரிட்டிஷ் அரசாங்க தொல்பொருள் ஆராய்ச்சி இலாக்கா அதிகாரிகள் அங்கிருந்து ஜீப் மூலியமாக ஓடி வந்தார்கள். இவரை அரசு செய்யவில்லை, மாறாக அவரை பாராட்டினார்கள். அந்த ஓவியங்கள் எல்லாம் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். அந்த ஓவியங்கள் தான் சாந்தார நாளில் உள்ள இன்றைய ஓவியங்கள். அது இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி இலாக்கா அந்த ஓவியங்கள் எல்லாம் போட்டோக்களை எடுத்து இன்று கண்காட்சியில் யார் சென்றாலும் பார்க்கலாம். பிரகதீஸ்வரர் கோயிலில், தஞ்சை பெரிய கோயிலில் அந்த கண்காட்சியில் அந்த போட்டோக்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதனுடன் எஸ்.கே. கோவிந்தசாமி அவர்களுடைய முயற்சியின் பாராட்டும் விளைவாக அந்த ஓவியத்தினுடைய அவருடைய போட்டோவும் இருப்பது நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் சந்தோஷப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன், அந்த ஓவியங்கள் எப்படி வரையப்பட்டது? பச்சை பசேரென்று அதுதான் ராஜராஜ சோழன். சுண்ணாம்பு அடிக்கப்படும். அந்த சுண்ணாம்பு காய்வதற்கு முன் அழகிய இளம்பெண் மாடலாக அவள் நிறுத்தப்படுவாள். அவளை பார்த்து அந்த ஓவியன் அந்த சுண்ணாம்பு காய்வதற்கு முன், அதாவது ஈரப்பசை காய்வதற்கு முன் அழகிய பல காய்கறிகளை கொண்டு, பல பூக்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட வண்ணங்களை கொண்டு அழகாக அந்த ஓவியத்தை வரைந்தார்கள். ஒரே நாளில் சுண்ணாம்பில் அந்த ஓவியம் காய்ந்துவிடும்.
அப்படி வரையப்பட்ட ஓவியங்கள் இன்றளவும் தமிழர்களால் பாராட்டப்படுகிறது. இதுதான் நாம் ராஜராஜ சோழனுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையில் அந்த ஓவியங்கள் எல்லாம் விவசாயம் எப்படி செய்யப்படுகிறது, சாப்பாடு எப்படி சமைக்கப்படுகிறது, பொது விழாக்கள் எப்படி கொண்டாடப்படுகிறது என்று அன்றைய பொதுஜனங்களின் வாழ்வியலை அந்த ஓவியங்கள் நமக்கு பறைசாற்றுகின்றன. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. யாராவது இந்த காணொளி கண்டால், இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சி என்ற அடிப்படை கோணத்திலேயே மீண்டும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொளி நிறைவு பெறுகிறது. நன்றி, நன்றி, வணக்கம்.